77ல 24% தான் திமுக வந்து சொல்லுச்சு. இப்படிதான் பெருசா ஜெயிப்பாங்க. திமுக எப்பொழுதும் இரண்டாவது முறையாக ஜெயிச்ச சரித்திரம் கிடையாது தமிழக வரலாற்றில். மக்கள் நம்பிக்கையை மிகப்பெரிய இழப்பார்கள். அதே மாதிரி 48% 24% ஆனதுக்கான காரணம், வெற்றி பெறும் பொழுது நீங்கள் கொடுத்த உறுதி அதோடைய நேர்மைத்தன்மை இல்லாத பொழுது மக்கள் தூக்கி எறிவார்கள். இங்க வெளிப்படைத்தன்மை கிடையாது. சோ அப்ப அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 போலார் சிஸ்டம் 24% ஆனாரு. காங்கிரஸ் 40% இருந்து கம்மியாகி 16% ஆனாரு. பார்த்து நீங்க எப்படி செய்யல? இப்ப திமுக வந்து ஒண்ணு இல்ல, வகுப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் எப்பொழுது தேவைங்கிறது நாங்க நிர்ணயிப்போம். ஆனா திமுக ஆளுங்கட்சியா இருந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஏன் தமிழக அரசு அன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணல? இப்ப அந்த ஆர்ப்பாட்டங்கிறதே ஒரு கண் தொலைப்பு அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியும். ஆனா அது சொன்னா அரசியல் ஆயிடும். எங்களுடைய குறிக்கோள் இன்னைக்கு திமுகவுடைய கொள்கைக்கும் தாவகவுடைய கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. திமுகவை அழிப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை, அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் எதிர்கட்சியாக இருந்த பொழுது திமுக என்னெல்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்களோ, அதுவே ஆளுங்கட்சி ஆன பிறகு விவசாய கொள்கையிலும் சரி, வகுப்பு கொள்கையிலும் சரி, எல்லா கொள்கைகளையும் அவர்கள் வந்து வேறு மாதிரி செயல்படுறதுனாலதான் நாங்கள் எங்களுடைய அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவோம். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னீங்களோ அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க? ஒண்ணு இல்ல, இனி ஈபி விலையை ஏத்த போறாங்க நியூஸ் வருது. 8 வருஷமா 21 முன்னாடி 8 வருஷத்துக்கு மேல ஏத்தாம மெதுவா வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க வந்து வருஷம் ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டா மத்திய அரசு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வந்து மத்திய அரசு சொன்னாங்க, ஒன்றிய அரசு சொன்னாங்க, அதனால நாங்க செய்யறோம்னு சொல்லும் பொழுது அப்ப ஒன்றிய அரசுடைய அடிமையா அப்படின்னு அவரை பார்த்து கேட்ட ஒரு திமுக இன்னைக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி ரன் பண்றவங்க இன்னைக்கு ரன் பண்ணவே முடியல. தொழிலதிபர்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் பக்கம் சிறு குறு வியாபாரிகள் எல்லாருமே 35-36% ஈபி விலை ஏத்துறதுனால அங்க ஜிஎஸ்டி விலை ஏத்துனாங்க. அவங்க ஒரு குரலை வந்து நசுக்கிறாங்க. இவங்க வந்து ஈபி விலை ஏத்துறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த அழகா உருவாக்கிட்டு இது பிரச்சனை வரும் பொழுது டக்குன்னு டைவர்ட் பண்ணிடுவாங்க. கவர்னரை நாங்க எதுக்குறோம், கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஓகே, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போனீங்க, ஜட்மெண்ட் வாங்கணும், நம்ம நிரூபிச்சிட்டோம், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வகுப்புக்கு போயிருக்கலாமே, இந்நேரம் ஏன் போல? சோ அந்த மாதிரி எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எத்தனை போராட்டங்கள் செய்தார்களோ அத்தனை போராட்டம்லாம் தி ஷாக். திருமாவளவன் போராடிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் தொண்டர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் ஒரு சங்கம் கேட்கிறாங்க. அந்த சங்கம் கடைசியில போய் எங்க வாங்கினாங்க? ஹைகோர்ட்ல போய் வாங்கினாங்க. கூட்டணி கட்சிக்கு அதான் நிலைமை. எல்லாமே போராட்டம், எல்லாமே நான் கொஸ்டின் கேட்கணும், எல்லாமே அரெஸ்ட். அப்ப இது ஒரு நாடகத்தனமான ஒரு விளம்பர ஆட்சிங்கிறது தான் எங்களுடைய பதிவு. அப்ப போராட்டமே தேவையில்லைன்றீங்களா சார்? அப்ப விஜய் வந்து கடைசியா மக்களை சந்திக்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். விஜய் வந்து கடைசியா மக்களை சந்திக்க மாட்டாங்க. மக்களை எப்படி சந்திக்க போறாருன்னு பாருங்கன்னு தான் நான் சொல்றேன். பாதிக்கப்பட்ட மக்களை கூட வந்து நீங்க மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை கூட வந்து நேரடியா பார்க்காம உங்க இடத்துக்கு கூப்பிட்டு வந்து தான் நீங்க நிவாரண உதவி கொடுக்குறீங்க. இப்படிதான் உங்களுடைய அரசியல் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது ஒன்னே ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன், தமிழக அரசுக்கு பதிவு பண்ணிக்கிறேன், மீடியா நம்பருக்கு பதிவு பண்ணிக்கிறேன். போறது பிரச்சனை கிடையாது. அதுக்குதான் இப்ப வந்து ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு. இப்ப கோயம்புத்தூர்ல போனோம், அது கட்சி கிரௌடு கிடையாது. நிறைய பேர் நீங்களா சொல்றீங்க ரோட் ஷோ போறாரு. ரோட் ஷோங்கிற பிளானே முதல் கிடையாது. தயவு செய்து நீங்க வந்து மாத்துங்க. ஷூட்டிங் போகும்போது இவ்வளவு நாள் விஜய் வந்து எங்க போறாரு, எங்க ஷூட்டிங் போறாருன்னு சொல்றது கிடையாது. என்ன எந்த அப்டேட் இல்லாம அவரால் போக முடியும். அப்போ நாளைக்கு நான் ஷூட்டிங் போறேன்னு முன்கூட்டியே சொல்லி அங்க எதிர்பாராத ஒரு ரோட் ஷோ நடக்கணும் அப்படின்னு திட்டமிட்டது தானே இது வரைக்கும் விஜய் எத்தனையோ ஷூட்டிங் போயிருக்காரு. பார்க்கணும்னு ஏங்கின ரசிகர்கள் பார்க்க முடியல. இப்போ நான் இறுதி கட்ட படப்பிடிப்புக்கு நான் போறேன் அவர் சொல்லிட்டே போறது வந்து அது சொல்லப்படாத ஒரு ரோட் ஷோ தானே. அப்போ ரோட் ஷோ உங்களுக்கு தேவைப்படுது, ரசிகர்கள் வர தேவைப்படுது. ஆனா நாங்க சொல்லல, வரல அப்படிங்கிறது எப்படி? அதாவது தோழர், இன்ஃபர்மேஷன் வந்து முன்னாடி ஒரு நடிகரா இருக்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. ஆனால் இவர் போற விஷயம் யாரால லீக் பண்ணப்படும்? திமுகவுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமா லீக் பண்ணப்படும். அவ்வளவுதான். டிக்கெட் புக் பண்ண உடனே இவர் வராரு, இவருக்கு என்ன அந்த லீக் வந்து வெளியே வர்றது அவ்வளவுதான். இப்ப நாங்க வந்து ஐயோ இவர் வராருன்னு பேனர் அடிச்சு ஓட்டல.
அங்க எங்க வந்து கோயம்புத்தூர் வந்து எங்க வந்து பூத் லெவல் மீட்டிங் நடந்துச்சு அப்படிங்கிற ரூட் தெரியும் எல்லாத்துக்கும். அப்போ மக்கள் வந்து யாருமே ஒரு விளம்பரம் போல தாவிக சார்பாக ரோட் ஷோ பண்ண போறாங்க. ஆனால் ஹோட்டலுக்கு வெளியே வரும் பொழுது 20,000-25,000 மக்கள் நிற்கும் பொழுது எந்திரிச்சு நிக்கலன்னா மக்கள் வந்து கோவப்படுறாங்க, பார்க்க முடியல. அப்ப போலீஸே அங்க சொன்னாங்க, நீங்க எந்திரிச்சு முகத்தை காமிச்சிட்டு போங்க, மக்கள் விலகிடுவாங்க. லோக்கல் எஸ்பியே சொன்னாரு, நீங்க ரோட்ல போகும்போது சார் கொஞ்சம் முகத்தை காமிச்சிட்டு போவாங்க, உங்களை முகத்தை பார்த்துட்டா விலகிடுவாங்க அப்படின்னு. சோ அப்ப அந்தந்த காவல்துறை அதிகாரிகளே என்ன செய்யணும்னு தவிக்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய கூட்டம் வந்து இயற்கையா குடும்பமா இருக்கு. நீங்க குடும்பங்களோட கட்சியை விட்டுருங்க. வந்த கூட்டம் எல்லாம் வந்து ரசிகர், அதாவது வந்த கூட்டம் எல்லாம் வந்து கட்சிக்காரங்க கிடையாது, பொதுமக்கள். அதாவது அவர் ஒரு நடிகரா தான் பாக்குறாங்க, தலைவரா பார்க்கல அப்படின்னு ஒத்துக்கிறீங்க சார்? நான் திருப்பி சொல்லுவேன். இல்ல நீங்க சொல்றது அதான சார் அர்த்தம். வந்த கூட்டம் எல்லாம் வந்து உங்க கட்சிக்காரர் லீக் அவுட் பண்ணல, பொதுமக்கள் தானா வந்து கூறாங்கன்னா ஒரு நடிகரா தானே ஒரு பார்க்க வராங்க. ஒரு மக்கள் ஒரு கட்சியின் தலைவரா வந்து மக்கள் யாரும் பார்க்க வரல அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? நான் பேசிக்கிறேன். இதேதான் வந்து நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களும் சொன்னீங்க, நடிகர் வந்தாரு கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. என்டிஆர் சொன்னாங்க, நடிகர் வராங்க கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு, அவரை எதுக்காக பார்க்க வந்தாங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு தெளிவா தெரியும். அது வரைக்கும் நான் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இதுக்காக பார்க்க வந்தாங்களா அதுக்காக பார்க்க வந்தாங்க. நாங்க வந்து அங்க இருக்கிற கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ரோட்ல நின்று இருந்தாங்க. நான் போய் சர்வே எடுத்து நீங்க எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு கொஸ்டின் இல்லை. ஒரு வீட் நீங்க சொல்றது அதே சொல்றேன், நீங்க சொல்றதே சொல்றேன். நீங்க போறத வந்து இன்டெலிஜென்ஸ் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. இன்னமும் நான் சொல்லக்கூடாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. சென்னையில அவர் எங்க வராரு போறாரு, அந்த ஷூட்டிங் முடிஞ்சு இன்னமும் போயிட்டு இருக்கு. ஏன் அதை வந்து இன்னமும் இன்டெலிஜென்ஸ் பண்ண மாட்டேங்க? அதை மட்டும் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு? மதுரையில வெளியூர்ல போறாரு, அதை மட்டும் இன்டெலிஜென்ஸ் லீக் பண்ணுது. இப்பவும் விஜய் வந்து தனியா தான் இருக்காரு. நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அப்ப எல்லாத்தையும் தானே லீக் பண்ணணும், அதை மட்டும் தனியா லீக் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஒரு பாதுகாப்பு, நிறைய இடத்துல பாதுகாப்பு கொடுக்கறதே கொஸ்டினா இருக்கு. இங்க வரும் பொழுது கிட்டத்தட்ட நீங்க ரோட்ல கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் அங்க இருந்து நிக்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்குதான் இப்ப வந்து டோட்டலா, ஏன்னா மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம். அதான் லாஸ்ட் டைம் மீட்டிங்லேயே சொன்னேன் ஏர்போர்ட்ல. இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு பெண்கள் தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து நிக்கிறது வந்து கிரௌட் வந்து மொபைலைஸ் பண்ணவே முடியாது. நீங்க அது நல்லா நீங்க எங்க வேணா வீடியோ எடுத்துக்கோங்க. இட்ஸ் நாட் அ கிரௌட், இஸ் மொபைலைஸ் கிரௌட். ஒரு சாதாரண ஒரு பெண்மணி குழந்தைய தூக்கிட்டு வந்து குழந்தைய கொடுக்குற அளவுக்கு வராங்கன்னா ஒரு இன்டென்சிட்டிவா அவங்க உள்ள வராங்க, பார்க்கணும், அவரோட பார்க்கணும், பேசணும்னு ஓடி வராங்க. ஸோ அப்போ அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு தமிழக அரசோட காவல்துறையோட பேசிட்டு இருக்கோம், அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கோம், ஒய்பியோட பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரீசனை தவிர அவருடைய மக்கள் சந்திப்பு ஒரு இது வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத நீங்க கூடிய விரைவில் பாப்பீங்க. அது உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். எப்ப வர போறாரு சார் மக்களை சந்திக்க? அது ஆல்ரெடி மக்களோட செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. தேவைப்படும் பொழுது அந்த ஏர்போர்ட்ல மதுரை வரதுக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட் தேவைப்படும் பொழுது பிரஸ் வந்து அவரே செஞ்சுட்டாரு. அதாவது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும், சினிமாவை வந்து ஒரு மிகப்பெரிய சாலரியை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நேர்மையா செய்யணும், வகுப்புல இருந்து எல்லாம் செய்யும்போது இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையோ இல்ல எல்லா அமைச்சர்களை பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க வந்து மந்த்லி ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க, வெளிப்படைத்தன்மையான அரசை வந்து ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்கறது இல்ல. ஊட்டியில கொஸ்டின் கேட்கறாங்க முதலமைச்சரை பார்த்து, சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு? என்ன அழகான கொஸ்டின். ரைடு போயிட்டு இருக்கு, வகுப்பு பிரச்சனை இருக்கு, வடகாடுல மக்கள் மண்டை உடைஞ்சு ஒவ்வொருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கான். அங்க எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல வந்து அங்க ஹைகோர்ட் வந்து கண்டெம் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல ஒயிட் காலர்னு சொல்லிட்டு கலெக்டரை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மீடியா நண்பர்கள் என்ன சொல்றாங்க, சார் ஊட்டி கிளைமேட் எப்படி சார் இருக்கு? அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவீங்களா சார்? என்ன திட்டம், ஏது திட்டம், அதெல்லாம் கிடையாது. நிறைய திட்டங்கள், அவரு நிறைய திட்டங்கள் நான் கொண்டு வருவோம். அடுத்தது சார் நெக்ஸ்ட் விசிட் எப்படி சார் வருவீங்க ஊட்டிக்கு? உடனே அவரும் கூலி சீக்கிரத்துல வருவேன். என்ன ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க நடத்துறீங்க? ஆனா வரதுக்கு முன்னாடி எங்களை பார்த்து இவ்வளவு கொஸ்டின்ஸ், என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க, எப்ப மீடியா தோழர் நல்லது செய்ய வரும். சில கேட்ட கேள்வி 3 கேள்வி முதலமைச்சரை பார்த்து, அமைச்சர்களை பார்த்து, செந்தில் பாலாஜி அண்ணனை பார்த்து, நேரண்ணை பார்த்து, வேலண்ணை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. வாய்ப்பு இல்லையா? ஒரு நிமிஷம், அப்ப உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு கேட்கல. எந்த சேனல்? உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் புதிய தலைவருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தலைவர் ஏன் பிரஸ் மீட் பண்ண மாட்டாருன்னு தான் கேள்வி. அதாவது
மக்கள் சந்திப்போட உங்களை சந்திக்கணும்னு அவருக்கு நிறைய ஆர்வங்கள் இருக்கு. எந்தெந்த இஷ்யூஸுக்கு எப்ப அட்ரஸ் பண்ணணும் அதான் சொல்ல, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான். இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான்ல கண்டிப்பா இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் சந்தித்து உங்களுடைய கேள்விகளை ஜனநாயகபூர்வமாக எடுத்து பேசுவார். உங்களுக்கு முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் நானே பிக்ஸ் பண்ணி கண்டிப்பா சார், பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளிவந்தா அவங்களோட கூட்டணி வைக்க தயாரா இருக்கும்ன்ற இன்டைரக்ட் மெசேஜ் எல்லா இடத்துலயும் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி வந்தா அவங்களோட நம்ம கூட்டணி வைக்க தயாரா இருக்கும்ன்ற இன்டைரக்ட் மெசேஜ் நீங்க நிறைய சினிமா எடுக்கலாம் நினைக்கிறேன். ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन எல்லாம் கேக்குறீங்க சார். தனித்து தான் போட்டியா சார்? அப்போ சார் சோசியல் மீடியால இன்னொரு தனித்தியா கூட்டணியா சார்? நாங்க திருப்பியும் சொல்றோம், மக்களுடைய சந்திப்பு பிரச்சாரம் உருவாக்கம் கூடிய வரையில தலைவரும் கட்சியும் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண பிறகு தமிழகம் முழுவதும் மக்களுடைய சந்திப்பு அவருடைய இருக்கும் பொழுது தாவேகாவுடைய மக்களுடைய செல்வாக்கும், அதாவது இன்னைக்கு இங்க இருக்க 100 பேர்ல உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, திமுக அதிமுக எல்லாத்தையும் விட்டுருங்க, மாற்றம் ஒண்ணு வேணும்னு நீங்க நினைப்பீங்க. லேட்டஸ்ட் சர்வே நாங்க எடுத்தோம், மாற்றம் வேணும்னு நினைப்பீங்க சார். 70 வருஷமா ஒரே கட்சி எப்படி பக்தாச்சலத்தையும் அன்னைக்கு இருந்த கருணாநிதி சார் அவர்களையும் தூக்கி போட்டு புதுசா ஒண்ணு வேணும்னு எதிர்பார்த்தாங்களோ எல்லாருக்குமே சார் ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்துல தாவேகா எப்படி ஃபிட் ஆக போகுதுன்றதுதான் அடுத்த உங்களுக்கான ஒரு கொஸ்டினா இருக்கும். அந்த மாற்றத்துல தமிழக வெற்றி கழகமும் தலைவர் விஜய் அவர்களும் கரெக்டா பிக்ஸ் ஆவாரு. அதுக்கான பயண திட்டங்கள் உருவாகும். தனியா வருவாரா கூட்டணியில வருவாரான்னு கேக்குறோம். தனியா வருவீங்களா கூட்டணியோட வருவீங்களா சார்? இதெல்லாம் வந்து நீங்க டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் தனியா கலந்தாங்கிற பட்சத்துல திமுக வெற்றி பெறுங்கிற சூழல் தான் இருக்கு. தாவேகா திமுக வெற்றி பெறுவதை விரும்புகிறதா? சார் அந்த வாட்டி பிரஸ் மீட் வெளிய எடுத்து வைங்க சார். வெயிட் ஆந்திரிக்கிறீங்க. வந்துடா